ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஸோ ரெண்டு வெக்டர், அந்த டூ வெக்டர்ஸ், அந்த டூ வெக்டர்ஸோடைய ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபைன் ஆஸ் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு மெமரி பண்ணுங்கள். ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இட்ஸ் ஓகே, ஏபி காஸ் தீட்டா. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஓகே, டாட் ப்ராடக்ட், அதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏபி அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ், அதோடைய ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டர்ஸுக்கும் அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையக்கூடிய கொஷைன் ஆங்கிள் ஆஃப் த டூ வெக்டர்ஸ், அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையக்கூடிய கொஷைன் ஆங்கிளுக்கும் ஆங்கிளுடைய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினிஷன் பாருங்கள், ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை வச்சு தான் டெஃபினேஷன் படிக்கணும். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப், இதுக்கு இன்னொரு வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் டிஃபைன் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் போத் வெக்டர்ஸ். இதோடைய மேக்னிடியூடு ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு வெக்டருடைய மேக்னிடியூடைய ப்ராடக்ட்டுக்கும் அண்ட் த கொஷைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், அந்த ரெண்டுக்கு இடையிறக்கூடிய, அந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடையிறக்கூடிய கொஷைன் ஆங்கிளுக்கும் இடையிறக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் கேட்டால் இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நமக்கு என்னது ஏ வெக்டார் டாட் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போது அந்த வெக்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 11 பாயிண்ட்ஸுமே படிக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராடக்ட் குவான்டிட்டி ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஆல்வேஸ் இஸ் ஸ்கேலார். அதாவது ஏபி அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் எப்பவுமே ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணால் அது எப்பவுமே நமக்கு ஸ்கேலாராக தான் கிடைக்கும். ஓகேவா? தென் அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அதாவது கம்யூட்டேட்டிவாக வந்து இது ஒபே பண்ணும். என்ன கம்யூட்டேட்டிவ்? மேக்ஸை படிச்சிருப்பீங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படிங்கிறது கம்யூட்டேட்டிவ் தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பாயிண்ட் என்னது? டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் இதை ஒபே பண்ணும். எது டிஸ்ட்ரிபியூஷனுக்காக? இதுவும் மேக்ஸை பிடிச்சது தான். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் அடுத்து என்ன? ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். ஓகே, இது ரெண்டுமே, இந்த ரெண்டு காசுமே இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒபே பண்ணும். எது கம்யூட்டேட்டிவாகவும் ஒபே பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டிவாகவும் ஒபே பண்ணும். தென் அது ரெண்டுக்கு இடையிறக்கூடிய ஆங்கிள் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் வந்து அதோடைய மேக்னிடியூடாக டிவைட் பண்ணி கொஷைன் ஆங்கிள் பார்த்தா அதான் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். ஓகே, என்ன ஃபார்முலா? தீட்டா ஈக்குவல் cos inverse of a vector dot b vector divided by ab. இது ஒரு சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரெண்டு கிடையக்கூடிய ஆங்கிள்ஸ் கேட்டால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்னது? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அதாவது இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்றுங்க, எனக்கு தீட்டா மட்டும் வேணும். அப்போ ஏபி அப்படியே கீழே போய்டும். ஸோ வந்துருச்சா? ஏ டிவைடட் பை ஏபின்னு வந்துருச்சா? இப்போ காஸ் ஈக்குவல் இன்சைட் வந்து என்னது? காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை ஏபி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்? அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால், அது ரெண்டுமே ஏபி அப்படிங்கிற ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணால் அது எப்பவுமே ஸ்கேலார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அது கம்யூட்டேட்டிவாக ஒபே பண்ணும். அடுத்து தேர்ட், டிஸ்ட்ரிபியூட்டிவாக ஒபே பண்ணும். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோடைய ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவை தீட்டா மட்டும் வேணும்னா அப்படியே ஃபார்முலா மேக்கப் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா? ஏபி காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ ஏபி அப்படிங்கிற டூ வெக்டர்ஸும் வந்து ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன மீனிங்? இப்போ ரெண்டு வெக்டர், இப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டார், இது ரெண்டுமே ஒரே லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி போடுவீங்க? 0 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா? அப்போ காஸ் 0 ஆன்சர் என்னது? 1. அப்போ பேரல் வெக்டார்ஸாக இருந்தால் என்னது? மேக்ஸிமம் கிடைக்கும். ஏபி த மேக்ஸிமம் வென் எப்போ காஸ் 0 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆன்சர் எனக்கு கிடைக்கும். அதே வந்து ரெண்டுமே ஆன்டி பேரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்படியும் ஒன்று ஆப்போசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது தீட்டா வந்து 180 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ காஸ் 180 ஆன்சர் என்னது? -1. அப்போ ஆன்சர் மட்டும் என்னது? -ஏபின்னு கிடைக்கும். அப்போ மினிமம் ஆன்சர் எது நமக்கு கிடைக்கும்? அப்போ மேக்ஸிமம் கிடைக்கணும்னு என்னது? 0 டிகிரி. மினிமம் கிடைக்கணும்னு என்னது? 180 டிகிரி. அதே டூ வெக்டார்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டீச்சர் தரன்னு வச்சுக்கோங்க. அப்போ பர்பெண்டிகுலர் டீச்சர் தான் எத்தனை டிகிரி போடுவீங்க? 90 டிகிரி போடுவீங்களா? காஸ் 90 ஆன்சர் என்னது? 0. அப்போ டோட்டல் வேல்யூஸ் நமக்கு என்னது? 0 கிடைக்கும். ஓகே, அதாவது இஸ் செட் டு பி மியூச்சுவலி என்னது? ஆர்த்தோகானஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 டிகிரி வந்தால் அது என்னது? ஆர்த்தோகானஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 டிகிரி வாங்கினா என்னது? நாட் ஆர்த்தோகானல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் வித் இட் செல்ஃப். அதாவது அந்த வெக்டாருடைய ப்ராடக்ட் பண்ணால் ரெண்டுமே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் போகும். ஏ எந்த டைரக்ஷன் போகுதோ பி அதே டைரக்ஷன். அப்போ தீட்டா வந்து 0 டிகிரின்னு போடுவீங்க. அப்போ காஸ் 0 ஆன்சர் 1, ஏ இன்ட்டு ஏனது? ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்? ஸோ அது ரெண்டுமே செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பண்ணால்
ஆன்சர் என்னது ஏ ஸ்கொயர்ட். அதாவது என்னது அதோடைய மேக்னிடியூட் வேணும்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனக்கு ஏ ஸ்கொயர்டு இருக்கா. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் போட்டால் அதுதான் எனக்கு மேக்னிடியூட். அதாவது ஒரு வெக்டாருடைய மேக்னிடியூட் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டோம்னா அது ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சது. அடுத்தது இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூனிட் வெக்டார்ஸ்னு என்ன மீனிங்? இப்போது ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோமா, ஐ வெக்டார் ரெண்டுமே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் தான் போகும். ஜே வெக்டார் ரெண்டுமே ஒரே லைனில் தான் போகும். அப்போ தீட்டா வந்து என்னது 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ கே வெக்டாரும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ எல்லாமே 0 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 0 ஆன்சர் என்னது 1. அப்போ ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே உடைய ஆன்சர் என்னது 1 அப்படின்னு பண்ணணும். அதே வந்து எனக்கு ஆர்த்தோகானல் யூனிட் வெக்டார்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ ஜே ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதே மாதிரி ஜேகே ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். கேஐ ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ காஸ் 90 என்னது 0ன்னு போடுவீங்க. அப்போ டோட்டலாக எனக்கு என்னது 0 ஆகிடும். அப்போ 0ன்னு வந்தால் அந்த வெக்டாருக்கு பேர் என்னது ஆர்த்தோகானல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் நம்ம மல்டிபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வெக்டார் எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும், அடுத்து ஏஒய் பிஒய், அடுத்து ப்ளஸ் ஏஜெட் அண்ட் பிஜெட். ஸோ புரியுதா? ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஜெட் பிஜெட். அதோடைய மேக்னிடியூட் என்னது ஸ்கொயர். இப்போ ஏ வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஜெட் ஸ்கொயர். அதே பி வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஜெட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் முடிஞ்சது. ஸோ இந்த 11 பாயிண்ட்ஸுமே படிக்கணும். ப்ளஸ் என்னது இந்த டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த 11 பாயிண்ட்ஸும் படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அதிகமாக கேட்பாங்க 5 மார்க்குங்க. ஸோ நல்ல தடவை எல்லா பாயிண்ட்ஸுமே படிங்க.